Welcome to Reviews by Harthana. Subscribe and bell button press பண்ணிக்கோங்க. ஹலோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோவோட ஃபுல் ரிவ்யூ. ஸோ ஸ்டேஸ் 9 to 9 அதோட லிப் க்ளாஸஸ், லிப் க்ரையான் அண்ட் ஒரு லிப்ஸ்டிக்கோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் ஒரே ஒரு லிப்ஸ்டிக், ஒரே ஒரு லிப் க்ரையான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த லிப் க்ரையானும் இந்த லிப்ஸ்டிக்கும் எனக்கு இந்த லிப் க்ளாஸஸ்க்கு கூடவே ஃப்ரீ கிஃப்டாக வந்தது. ஸோ அதனால தான் ரெண்டும் ஒன்று. ஸோ நானாக ஆசைப்பட்டு ஆர்டர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிப் க்ளாஸஸ் தான். ஆஸ் யூஷுவல் நீங்கள் அன்பாக்சிங் வீடியோவில் பார்த்துருந்தீங்கனாலே நான் ரீசன் சொல்லியிருப்பேன் வை ஐ ஆர்டர்ட் ஸ்டேஸ். ஸ்டேஸ் 9 to 9 ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீல்ஸில் நிறைய தடவை நான் ரிப்பீட்டடாக அதை பார்த்தனால அண்ட் ஒரு சிலர் ரியல் அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னும் காட்டியிருந்தாங்க. இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஜூஸி ஆன் த வீடியோ அண்ட் வெரி ஹைட்ரேட்டிங். ஸோ ஓகே, இட் மஸ்ட் சூட் எவ்ரி ஸ்கின் டோன் அண்ட் இட் வாஸ் ரியலி ப்ரிட்டி. த ஷேட்ஸ் வர் ரியலி ப்ரிட்டி. ஸோ அதனால ஃபைன், வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அண்ட் நான் இந்த ப்ராடக்டை வெப்சைட் டேரெக்டாக ஸ்டேஸோட வெப்சைட் வழியாக போய் தான் வாங்கினேன். நான் அமேசான் வழியாவோ இல்லை ஃப்ளிப்கார்ட் ஒரு மீஷோ இப்படி நான் போகல. பிகாஸ் நான் போன டைம் அப்போது ஐ திங்க் அமேசானில் ஒரே ஒரு ஷேட் மட்டும்தான் லிஸ்ட் ஆகிருந்தது. அதர்ஸ் ஒன் நாட் அவைலபிள். ஸோ அதனால் ஐ வாண்டட் டு ட்ரை ஆல்மோஸ்ட் 2 to 3 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். ஸோ ஐ வெண்ட் இன் டு தி ப்ராப்பர் வெப்சைட் ஆஃப் ஸ்டேஸ் அண்ட் அதை ஆர்டர் பண்ணேன். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு தி ஆக்சுவல் ரிவ்யூ, ஒரு சின்ன டிட்பிட். ஸ்டேஸ் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோ பிராண்ட் ஆஃப் மாமா எர்த். ஐம் ஷுர் மெனி ஆஃப் யூ ஷுட் நோ வாட் மாமா எர்த் இஸ். மாமா எர்த் அப்படின்றவங்க ஒரு ஸ்கின் கேர் அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் பிராண்ட் விச் இஸ் அன் இந்தியன் பிராண்ட். அவங்க நிறைய பண்ணுறாங்க, லைக் மாய்ஸ்சரைசர்ஸ், பேபி சோப்ஸ், லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் ஐ திங்க் தே ஆர் நவ் இன்டு ஃபவுண்டேஷன்ஸ் ஆல்சோ. ஸோ சன்ஸ்க்ரீன்ஸ், தே ஹவ் லாட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். பட் மாமா எர்த்தோட ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ தூரம் நல்லா இருக்குது அப்படின்றது ஐ டோன்ட் நோ, பிகாஸ் ஐ ஹாவ் யூஸ் தேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் நான் ஐ திங்க் ஐவ் யூஸ் தேர் மாய்ஸ்சரைசர்ஸ். ஐ திங்க் இட்ஸ் வைட்டமின் சி மாய்ஸ்சரைசர் அண்ட் உப்தான் பேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இட்ஸ் மேட் ஆஃப் டர்மரிக் அண்ட் அதோடதும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் தே வர் ரியலி குட். பட் வெரி ரீசெண்ட் டைம்ஸில் இட்ஸ் அ ஹியர்சே ப்ராடக்ட் நாட் அப் டு த மார்க் அப்படின்ற மாதிரியும் கேள்விப்பட்டேன். பட் ஐம் நாட் ஷுர் வை, பிகாஸ் ஐ ஹவ் யூஸ்ட் இட் அண்ட் பர்சனலி ஐ ஹாவ் அ வெரி குட் இம்ப்ரெஷன் அபவுட் தட். ஸோ இந்த ஸ்டேஸ் அப்படின்ற ப்ராடக்ட்டும் அவங்களோட ப்ராடக்ட் தான். இது ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் நான் ரிசர்ச் பண்ணப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ another important claim that they do is இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்தியன் மேட் அண்ட் இட் இஸ் மேட் ஃபார் இண்டியன்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி இந்தியன் ஸ்கின் டோன்ஸ் தெரிஞ்சு அந்த டோன்ஸ்க்காகவே அவங்க ரெடி பண்ண ஷேட்ஸ் அப்படின்றது தான் அவங்களோட மெயின் ட்ரேட்மார்க், யூனோ. ஸோ பேசிக்லி அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரேட்மார்க் நம்பி தான் ஐ brought all these products. So yeah, to give a bit of introduction to the product, இதுதான். Let's go into the product review, shall we? ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ, ஆஸ் ஐ said before, ஒரு லிப் க்ரையான். See, this is the lip crayon. தெரியுதா? This is Pout On Matte Smudge Proof Lip Crayon. It's a 12-hour stay and it's in the shade of Oh My Pink, number 7. Okay, ஒரு மாதிரி velvety pink shade இது. And on opening, this is how it will look. Can you see? So on application, இது I hope it is clearly visible for you guys. தெரியுதா? ஸோ என்னோட ஸ்கின் இது ஏற்கனவே அன்பாக்சிங் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான். இந்த கலர் என்னோட ஸ்கின் டியூ டு எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்போஷர் டு ஹீட் அண்ட் சன்லைட் இப்படி ஆனது. இத்தனைக்கும் ஐ யூஸ் சன்ஸ்க்ரீன். ஸோ ட்ரஸ்ட் மீ, அவ்வளோ அலைச்சல் இருந்தனால தான் இந்த அளவுக்கு என்னோட ஸ்கின்னோட கலர் மாறிடுச்சு. பட் மை ஆக்சுவல் ஸ்கின் டோன் இஸ் நாட் திஸ் மச் டார்க், இட்ஸ் ஈவன் மச் லைட்டர். ஸோ சொல்லணும்னா மாநிறத்துலேயே கொஞ்சம் இன்னும் லைட்டர் ஷேட் ஆஃப் மாநிறம் அந்த மாதிரி. ஸோ ஐம் நாட் அ டார்க்கர் ஷேட், தட் ஐ கேன் கிவ் யூ அ கேரண்டி ஆஃப்.
இங்கே வந்து என்னோட லைட்டர் ஷேட் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நான் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் ஆன் மை லைட்டர் ஷேட் ஸ்கின். இஃப் ஐம் கோனா அப்ளை திஸ் ஆன் அ டான் ஸ்கின் டோன் அப்படின்னா, just look how it looks. Can you see the difference? I hope it's visible. So this is how it looks on a tan skin tone or the actual skin tone. ஓகே, ஒரு சிலருக்கு இதுதான் அவங்களோட ஸ்கின் டோன் அப்படின்னா இந்த கலர் இப்படி தான் தெரியும். ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் ஷேட் ஃபார் இந்தியன் ஸ்கின் டோன்ஸ், அட்லீஸ்ட் ஃப்ரம் வாட் ஐ நோ. ஏன்னா இது என்னோட லைட்டர் ஷேட், பட் இதுக்கே உங்களுக்கு இங்கே பார்க்க வந்து மேபி ஒரு சூட்டபிள் ஸ்கின் டோன், சூட்டபிள் லிப் அவுட் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட when I apply it on my lips, it's not that way. ரொம்பவே எப்படி சொல்ல, பா அப்படின்னு பளிச்சு நடிக்கிற மாதிரி இந்த ஷேட் இருந்தது. இட் ரியலி டிட் நாட் சூட் மீ. ஸோ நீங்கள் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி மேலே ஒரு அவுட்டர் பார்டராக கொடுத்து நீங்கள் நடுவில் வேறு ஷீட்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஐ திங்க் மேபி தட் வே யூ கேன் யூஸ் இட், பிகாஸ் யூ கான்ட் வேஸ்ட் அ ப்ராடக்ட் ஆஃப்டர் பேயிங் இட் ஃபார் இட், ரைட்? அந்த மாதிரினா நீங்கள் பண்ணலாம். இல்லை இவனை யூஸ் இட் ஆஸ் சச் அப்படின்னா, ஐ டோன்ட் திங்க் யூ கேன் யூஸ் இட். பட் மேபி பீப்புள் வித் வெரி லைட் ஸ்கின் டோன், லைக் வெரி ஃபேர் டு லைட் ஸ்கின் டோன், அவங்கள மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். இட் வில் பி ரியலி பிரிட்டி ஃபார் தெம். And one common thing that I found in all the lip glosses and the products of Stace is everything was extremely hydrating. அவ்வளோ நரிஷிங்காக மாய்ஸ்சரைசிங்காக அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருந்தது. அண்ட் ஆஸ் தே கிளீன் எல்லாமே வந்து 12 hours வரைக்குமே வந்து உங்களுக்கு ஹைட்ரேட்டிங்காக இருக்கும்னு சொன்னாங்க. பட் ஐ won't say it stays for 12 hours. அஃப்கோர்ஸ் இட் டசன்ட். ஆனால் இருக்கிற நேரம் வரைக்குமே இட் இஸ் ஹைட்ரேட்டிங். ஸோ ரொம்ப ட்ரை ஆஃப் ஆகி ஒரு மாதிரி பீல் ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு அது இல்லாமல் போகுதான்னா நோ, அந்த மாதிரி கிடையாது. ஸோ as long as it stays really good, and it is very hydrating and it is very plumpy. It makes you look pretty, and at the same time gives your lips a very juicy look. So that is a given, that I can say. So இதுதான் வந்து ஸ்டேஸோட Oh My Pink ஷேடோட ரிவ்யூ. ஓகே, ஸோ now let's go to லிப்ஸ்டிக். ஓகே, இது வந்து வெல்வெட் கிஸ் அப்படின்ற ஒரு ஷேடில் வந்து எனக்கு வந்து ஃப்ரீ லிப்ஸ்டிக். ஐ எம் ரியலி நாட் ஷுர் வை தே சென்ட் மீ திஸ். ஐ திங்க் இந்த லிப் க்ரையான் அண்ட் லிப்ஸ்டிக் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் ஷேடில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். டு லேயர் த பார்டர் வித் லிப் க்ரையான் அண்ட் தென் வித் த லிப்ஸ்டிக். பட் trust me, these two pair will be very, very good for light skinned people, not for me. At least not for people who are having a similar skin tone like mine. இந்த மாதிரி ஷேட், அதாவது இந்த ஷேட் இல்லை இதை விட இன்னுமே லைட்டர் ஷேட் இருக்கிறவங்க. ஸோ டு பி ஆனஸ்ட், திஸ் இஸ் மை ஆக்சுவல் ஷேட். தெரியுதா, வாட்ச் கட்டி கட்டி இந்த இடம், இதுதான் என்னோட ஆக்சுவல் ஸ்கின் டோன். இந்த ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். இந்த ஸ்கின் டோனுக்கே எனக்கு தெரிஞ்சு மேட்ச் ஆகலைங்க, நான் உண்மையாக சொல்கிறேன். ஸோ இதுவும் அதே ஷேடு தான், பட் இட்ஸ் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் ஷேட். That's it. Okay, let's see. பக்கத்துலேயே நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். யூ கேன் see it. தெரியுதா? கேன் யூ see? It's just peeling off the shade. So that will be a really, really good border. Okay, ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி லிப் பார்டராக கொடுத்துட்டு லிப் பென்சில் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு தென் யூ கேன் அப்ளை திஸ் ஷேட் ஆஸ் யுவர் ப்ராப்பர் லிப்ஸ்டிக். உண்மையிலே லைட்டர் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு திஸ் வில் பி ரியலி ப்ரிட்டி. எனக்கு வந்து ரொம்ப மினிமல் லேயரிங், அதாவது ஒரே ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்தா கூட இட் லுக் வெரி 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 ஃப்ளாஷி அண்ட் இட் ரியலி டிட் நாட் சூட் மை ஸ்கின் டோன். ஸோ என்னால் ட்ரை கூட அதை பண்ண முடியலை. டு பி ஆனஸ்ட், ஐ வாஸ் வெரி சேட் அண்ட் டிசப்பாயிண்டட். பட் இட் இஸ் வெரி க்ரீமி. I hope you can see it in the video. It is very creamy. So this is about this shade of Stace. It's Velvet Kiss. Okay, so இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு சூட் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா do try. So next we're gonna go to இந்த பசங்க தாங்க, இந்த 3 பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது ஐ placed my expectations way too high ன்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயத்தில் ட்ரஸ்ட் மீ, யூ கேன் ஜஸ்ட் பை தம் பிளைண்ட்லி. ஏன்னா அவ்வளோ ஒரு சில ஃபேக்டர்ஸில் சூப்பராக இருந்தது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டராக இருந்த ஒரு விஷயத்தில்
it just went to zero. I'm sorry, this is my review. This is my very personal review. So it may suit to everyone, it may not. ஸோ ஒரு வேளை இது வந்து இல்லை இல்லை அவங்க சும்மா சொல்கிறாங்க அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா then that is not something I can intervene with. ஸோ இது என்னோட பர்சனல் ரிவ்யூ. என்னோட ஸ்கின் டோனுக்கு எனக்கு என்ன சூட் ஆச்சோ அதை நான் சொல்கிறேன். ஸோ இட்ஸ் நாட் an offense. ப்ளீஸ் டோன்ட் கெட் offensive about it. ஓகே, இன்றைக்கி நம்ம இதில் வந்து லிப் கிளாஸ் ஷேட்ஸில் வாங்கியிருக்கிற 3 ஷேட் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து I hope you can see, it's salted caramel. Hope it's visible. Okay, it's a salted caramel lip gloss from Stays 99 Yummy Lip Gloss Balm series. And another one is double espresso. I hope it's visible. Can you see it? I guess. Yeah, it's double espresso. Tarida. Okay, and then the last one in the series is okay, there it is, Lush Berry. Tarida, Lush Berry. ஸோ இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் பாசிட்டிவ்ஸை சொல்லிடுறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஹியர் வாஸ் the package. Such a pretty packaging for a lip gloss. You know, it's user friendly. நீங்கள் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக எங்கேனாலுமே உங்களோட பேக்கில் போட்டுட்டு அது லீக் ஆகுமோ, இல்லை ஓப்பன் ஆகிடுமோ, இல்லை ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகிடுமோ, இல்லை ஓப்பன் பண்ணும்போது ஸ்மட்ஜ் ஆகி ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இல்லாமல் தாராளமாக போகலாம். பிகாஸ் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் பேக்கேஜிங். அண்ட் இது வந்து பார்க்குறதுக்கும் லுக்ஸ் வெரி கிளாஸி. யூனோ, இட் கிவ்ஸ் அ வெரி கிளாஸி லுக். அண்ட் this okay, this part here, can you see this? Now this is a very different unique pattern in this lip gloss. இது வந்து வேறு எந்த லிப் கிளாஸுமே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்க்க முடியாது. This is first time I think I'm seeing in lip gloss series pattern. This is a pen click. ஓகே, நம்ம ப்ராடக்ட் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா எனக்குமே இது பிடிக்காது. ஐ திங்க் மோஸ்ட் த ஃபீமேல்ஸ் வில் அக்ரி வித் மீ. நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் சம்டைம்ஸ் ஒரு சில ப்ராடக்டோட இதில் பார்த்தீங்கன்னா கேப் லூஸாக இருக்கும், இல்லை ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் எக்ஸசிவாகவே வந்து யூஸ் பண்ணி எப்படி சொல்ல கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பித்து சைட்லலாம் ஃபுல்லாகவே அந்த கேப்போட இல்லை அந்த இதோட ஹெட்டோட சைட்லலாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்மட்ஜ் ஆக ஆரம்பித்தோம். இட் லுக் ரியலி டர்ட்டி. அது வந்து எப்படி சொல்ல, அட்லீஸ்ட் எனக்கு பிடிக்காது, ஒரு மாதிரி கச்ச கச்சான்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இதில் கிடையவே கிடையாது. பிகாஸ் ப்ராடக்ட் வேஸ்டேஜ் அப்படின்றதே இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆகாது. ஏன்னா ப்ராடக்ட் நம்ம தேவைப்படுறப்ப மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். மித்த நேரம் it won't be there outside. Let me show you. So here's the cap. Okay, I've opened the cap. Can you see? Okay, it's not twist பண்ணுற மாதிரி கிடையாது. பிகாஸ் ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ப்ராடக்ட் தேவையான அளவை விட கொஞ்சம் ஜாஸ்தி அதிகம் வரும். வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம உள்ளே டர்ன் பண்ணோம் அப்படின்னாலும் கொஞ்சம் வெளியே உங்களுக்கு இந்த கார்னர்ஸ்லாம் வந்து ஸ்மட்ஜ் ஆகி அப்படியே கிடக்கும். மூடும்போது அந்த மூடிக்குள்ளேயும் உங்களுக்கு வரும், சைட்லேயும் உங்களுக்கு ஒட்டிகிட்டே இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும் அது. ஐ ஹோப் யூ கேன் ரிலேட் டு இட். பட் இதில் வந்து அந்த இஷ்யூ கிடையாது. திஸ் இஸ் அ வெரி யூனிக் பேட்டர்ன். இது எப்படின்னா, கேன் யூ சி ஐவ் யூஸ் த ப்ராடக்ட். ஓகே, அண்ட் இங்கே வந்து கிளிக் இருக்குது. ஓகே, லெட் மீ ஷோ. ஸோ ஓகே, தெரியுதா? கரெக்டாக அந்த எண்டில் வந்து ப்ராடக்ட் இருக்குது. கேன் யூ சி? ஓகே, லெட் மீ கீப் இட் திஸ் வே. ஸோ திஸ் இஸ் த கிளிக். ஐம் கோனா கிளிக் த கிளிக். Can you see the product coming out? Only when I click it, you can see the product coming out. That too in a very, 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 very tiny quantity. ஸோ கம்மியான அளவு தான் வெளியில் இது வந்து வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட் மாதிரி தான் மீதி இருக்கிற 2 லிப் க்ளாஸஸுமே. இந்த கிளிக் பென் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி தான் நம்மளால் வெளியில் ப்ராடக்டை கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இப்போது இதை பற்றி பார்த்தாச்சு. ப்ராடக்டோட ஆக்சுவல் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Okay, can you see? So now we're going to first try lip gloss balm of Lush Berry. So Lush Berry வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா? சிமிலர் ஸ்கின் டோன், சிமிலர் பேட்டர்ன்ஸ். அதாவது இது வந்து லிப்ஸ்டிக்கு, இது வந்து லிப் க்ரையான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
இது அது பேர் என்ன, லிப் கிளாஸ் இப்போ நம்ம போட்டது. ஸோ சிமிலர் இதே தான், ஆனால் வெரி கிளாஸி சீரீஸ் அவ்வளோதான். ஆனால் இன்னொன்றுங்க, நம்ம ஒன்ஸ் கிளிக் பண்ணி வெளியில் ப்ராடக்ட் வந்துருச்சு அப்படின்னா திரும்ப உள்ளே கொண்டு போக முடியாது. நம்ம ட்விஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போகிற மாதிரியான வேலைலாம் இதில் இல்லை. ஸோ அது ஒவ்வொரு ட்ராபேக். மற்றபடி there is no other drawback to this. தெரியுதா? ஸோ இதுதான், இந்த ஷேடில் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதா, இட்ஸ் வெரி ஹைட்ரேட்டிங். அண்ட் லெட் மீ ஸ்மட்ச் இட் அண்ட் ஷோ யூ. ஓகே, தெரியுதா ஸ்மட்ச் ஆகுறது? ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்மட்ச் ப்ரூஃப் லிப் கிளாஸ். ஆப்வியஸ்லி லிப் கிளாஸ்னாலே ஸ்மட்ச் ப்ரூஃபாக இருக்காது. தட் இஸ் த மீனிங் ஆஃப் லிப் கிளாஸ். ஆனால் எனக்கு வந்து இட் ஹாஸ் அ வெரி குட் ஷைன், இட் ஹாஸ் அ வெரி குட் ஹைட்ரேட்டிங் ஃபேக்டர் டு இட். லாட்ஸ் ஆஃப் மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்பனன்ட்ஸில் பார்க்கும்போதே தெரியும், அதில் நிறையா இருந்தது. அண்ட் த டிண்ட் வாஸ் ஆல்சோ ரியலி குட். பட் அகேன் இந்த ஒரு ஷேட் மட்டும்தான் ஏதோ ஓரளவுக்கு என்னோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆச்சு. ஓரளவுக்கு தட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக மேட்ச் ஆச்சுன்னு கேட்டால் நோ, ஐ ஒன்ட் சே. இது வந்து அகேன் ரொம்ப ஃபேர் ஸ்கின்னாக இருக்கிறவங்க, இல்லை தட் மீடியம் ஃபேர் டு வெரி ஃபேர் அந்த டோனில் இருக்கிறவங்களுக்கு கூட திஸ் வில் பி ரியலி ப்ரிட்டி. ப்ராப்பர் ஸ்கின், இந்தியன் ஸ்கின் டோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வி ஆர் எக்ஸ்போஸ் டு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் கண்டிஷன்ஸ். இந்த மாதிரி வெயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு நிறைய ஸ்டேட்ஸில் வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ வெறுமே வெள்ளையாக இருக்கிறவங்கள வச்சு மட்டும் ஒரு ஃபார்முலேஷனை வந்து க்ரியேட் பண்ணுறதுன்றது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ வெரி குட் ஐடியா. பிகாஸ் தேர் பிராண்டிங் இஸ் ஆக்சுவலி இந்தியன் ஸ்கின் டோன்ஸ்க்காக பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அப்படின்றது தான். அப்படி இருக்கும்போது இந்தியன் ஸ்கின் டோன் அப்படின்னாலே இட்ஸ் அ ப்ரௌன் ஷேட், இட்ஸ் பிளாக் டு ப்ரௌன் ஷேட். அதுதான் வந்து இந்தியன் ஸ்கின் டோன் அப்படின்றது. ஸோ ஃபேர் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக நம்மளோட ஸ்கின் டோன் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கின் டோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலேஷன்ஸ் வர்றது அப்படின்றது தான் ஆக்சுவலாகவே வந்து அவங்க அதுக்கான எஃபர்ட் போட்டு பண்ணதா ஒரு அர்த்தமாக நான் அட்லீஸ்ட் நினைக்கிறேன். நான் வாங்கின 3 லிப் ஷேட்ஸுமே எப்படி சூஸ் பண்ணினேன் அப்படின்னா, வெப்சைட்டில் போய் வெப்சைட்லேயே உங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா காட்டும் உங்களோட ஸ்கின் டோன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 to 7 டோன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். நீங்கள் அந்த ஸ்கின் டோன்ஸில் வந்து உங்களோட ஷேட் என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சூஸ் பண்ண டோன்ஸில் இருந்து இந்த டோனை வந்து சூஸ் பண்ணி, இந்த ஷேட் சூஸ் பண்ணி தான் நான் வாங்கினேன். ஏன்னா இது வந்து அந்த வெப்சைட்லேயே எனக்கு ரெஃபர் பண்ணின ஷேட்ஸ், நானாக ரேண்டமாக சூஸ் பண்ண ஷேட்ஸ் கிடையாது. அப்படி சூஸ் பண்ண ஷேட்ஸே தான் எனக்கு ஆக்சுவலாக சூட் ஆகலை. இதில் என்னென்னா, நான் வந்து ரொம்ப டார்க் ஸ்கின்னும் இல்லை, ரொம்ப ஃபேர் ஸ்கின்னும் கிடையாது, மீடியம் டு ஃபேர் அந்த ரேஞ்சில் தான் வந்து நான் இருப்பேன். பட் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சூட் ஆகலை. அதுலேயும் இந்த லஷ்பெரி தான் ஓரளவுக்கு சூட் ஆச்சே தவிர மீதி ரெண்டுமே சுத்தம். இது சரி எனக்கு சூட் ஆகலை. மேபி கொஞ்சம் ஃபேர் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது தட் மீடியம் ஃபேர் சொன்னேன் இல்லையா, மை சிஸ்டர் வில் பி மீடியம் ஃபேர். ஸோ அவளுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அவளுக்குமே இட் வாஸ் ஆக்சுவலி ஓகே. தி ரெஸ்ட் ஆஃப் த 2 லிப் கிளாஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது திஸ் டபுள் எக்ஸ்ப்ரெஸோ அண்ட் சால்டட் கேரமல். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அவளுக்குமே வந்து ஓகேவாக தான் இருந்தது. அட்லீஸ்ட் இட் வாஸ் கம்பேரிட்டிவ்லி பெட்டர் தன் மீ, பட் பெட்டர் தான், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இதை விட காஸ்ட் ரொம்ப கம்மியாக போட்ட லிப் கிளாஸஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட் கேவ் அஸ் அ ரியலி குட் லுக். இந்த ஹைட்ரேஷன் இல்லை, இந்த ஜூசினஸ் இல்லை, தட் ஐல் அக்செப்ட், பட் இட் கேவ் அஸ் அ குட் லுக். இது வந்து நான் வந்து எக்ஸ்பென்ஸ் போட்டு ஐ திங்க் நாட் அப் டு த மார்க், அட்லீஸ்ட் ஃபார் மை ஸ்கின் டோன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. ரைட், ஸோ திஸ் இஸ் டபுள் எக்ஸ்பிரஸோ. லெட் மீ ஓப்பன் இட் அண்ட் ஷோ யூ. சேம் மெக்கானிசம். Click it, you'll get the needed amount of product coming out, and then you can use it, and then you can cap it up. Okay, so let me open it up. தெரியுதா இந்த ஷேட் உங்களுக்கு? I hope it's visible. It's kind of like coffee, darker coffee. அந்த ஒரு ஷேடில் வந்து இது இருக்கும் பார்க்கறதுக்கு. Okay, so let me try. தெரியுதா? Hope it's visible. இதுவும் அதே மாதிரி தான். இட்ஸ் வெரி ஜூசி, இட்ஸ் வெரி ப்ளம்பி அண்ட் வெரி ஹைட்ரேட்டிங். இட் லாஸ்ட் ஃபார் அபவுட் 6 to 7 hours பக்கமே. தட் டூ நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்ல,
you're not going to drink anything, you're not going to sip anything, and you're not going to eat anything, or you're not going to do anything with your mouth அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா it will stay on forever, maybe to 6 to 7 hours as they claim. இல்லை அப்படின்னா obviously it will fade out. ஆனால் அந்த tint மட்டும் உங்களோட லிப்ஸில் வந்து இருக்கும், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு போகாது. that I'll assure you. ஸோ அந்த tint மட்டும் எனக்கு இருந்தால் போதும், I don't want the gloss அப்படின்னு நினச்சிங்கன்னா you can reapply it. You can reapplication பார்த்தீங்கன்னா I think it will be needed even if after consuming anything. repeated usage இருந்ததுனாலும் கூட ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே தான் உங்களுக்கு அந்த ரிப்பீட்டட் இது கூட தேவைப்படும். இல்லை அப்படின்னா அந்த ஷைன் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகுது. நாட் லைக் வென் யூ இனிஷியலி அப்ளைடு. தடவை நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷன் மாதிரியே 3 மணி நேரம் வரைக்கும் இருக்குமோனா ஆப்வியஸ்லி நத்திங் வில் லாஸ்ட் தட் வே. ஆனால் அந்த ஷைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் வரைக்குமே ஓரளவுக்கு மினிமலாக மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ரீஅப்ளிகேஷன்ன்றது ஆஃப்னா பண்ணுற மாதிரி தேவைப்படாது. தட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் நீட் அண்ட் யூசேஜ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ வெரி ப்ரிட்டி கலர், பட் எனக்கு சூட் ஆகலை. ஆஸ் யூ கேன் சி திஸ் இஸ் மை லைட்டர் ஸ்கின் டோன். அங்கேயே எனக்கு அந்த அளவுக்கு மேட்ச் ஆகலை பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் லுக் இஃப் ஐ அப்ளை ஹியர். தெரியுதா வாட் ஐம் டாக்கிங் அபவுட்? I hope you can understand. Right? And ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், எல்லா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுற எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு ப்ரொமோட் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப ஃபேர் ஸ்கின் பீப்புள் வச்சோ, இல்லை அப்படின்னா ப்ரொமோட் பண்ணுறவங்களே ரொம்ப ஃபேர் ஸ்கின் பீப்புள் வச்சு மட்டும் ப்ரொமோஷன் பண்ணாதீங்க. கொஞ்சம் டார்க்கர் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களையும் வச்சு ப்ரொமோட் பண்ணுங்கள். அப்போ தான் உண்மையிலேயே இந்த ஷேட்ஸ் எல்லாமே வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்க முடியும். ஏன்னா ப்ராடக்ட் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்து நோ யூஸ் அட் ஆல் when it's not gonna make me look good, ரைட்? மெயின் யூஸே வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு அதுதான். if it's not gonna make me look good, then why should I spend so much money on that product and get something which is going to sit in my collections forever? ஸோ கொஞ்சம் அதையும் கன்சிடர் பண்ணுங்களேன் எல்லாரும். ரைட், இது வந்து சால்டட் கேரமல். ஸோ சால்டட் கேரமல் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே கேரமல் கலர். நீங்கள் கேரமல் பாப்கார்ன்லாம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கேரமல் பாப்கார்ன் வந்து கொஞ்சம் தீஞ்சு போனதுக்கப்புறம் ஒரு கலர் வரும்ல, அதுதான் டபுள் எக்ஸ்பிரஸோட கலர். அதுவே தீரதுக்கு முன்னாடி இருக்கிற கலர் தான் சால்டட் கேரமல் கலர். நீங்கள் கேரமல் புட்டிங் இல்லை ஆக்சுவல் கேரமல் பார்த்துருந்தீங்க, இல்லை கேரமல் சாக்லேட்ஸ் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதோட ஆக்சுவல் ஷேட் அப்படியே தான் இதாக சால்ட் கேரமல் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின உடனே எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, இது எனக்கு கண்டிப்பாக சூட் ஆகாது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஷேட் வந்து டெஃபினட்டாக லைட்டர் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 ப்ரிட்டியாக காட்டும். அண்ட் திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் ஃபார் அஸ், அட்லீஸ்ட் ஃபார் ஸ்கின் டோன் லைக் மைன். ஓகே, ஸோ லெட் மீ ஷோ திஸ் ஆல்சோ. கெட்டிங் தி ப்ராடக்ட் அவுட். ஃபர்ஸ்ட் என்னோட டார்க்கர் ஸ்கின்ல நான் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். தெரியுதா? இட்ஸ் பேலிங் அவுட். I hope you can see. Not sure, sorry for the lighting. So I hope you can see the shine when I move it, but the color doesn't match. தெரியுதா? இந்த 3 ஷேடுமே என்னோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகலை. I know it's the tan skin tone. என்னோட லைட்டர் ஸ்கின் டோனுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மட்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தீஸ் ஆர் எக்ஸ்ட்ராடினரி ப்ராடக்ட்ஸ், யூ கேன் கோ ஃபார் இட். பட் ஷேட்ஸ் வந்து யூ ஹாவ் டு ட்ரை இட் அவுட். இஃப் யூ ஆர் அ ஃபேர் ஸ்கின் பர்சன் அப்படின்னா யூ கேன் பிளைண்ட்லி கோ ஃபார் இட். இஃப் யூ நாட் அப்படின்னா யூ ஹாவ் டு சர்ச் ஃபார் த கரெக்ட் ஷேட் ஃபார் யூ விச் மேட்சஸ் யூ அண்ட் தென் கோ ஃபார் இட். பட் ப்ராடக்ட் இஸ் ரியலி குட். நான் வாங்கும்போது ஒரு லிப் கிளாஸுமே வந்து 399க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். Each lip gloss was around 399 and I got a free lip crayon and lip velvet kiss, as I showed you, that lipstick, smaller mini version of it. Yeah, so product oda actual reviews after usage இதுதான். இந்த ப்ராடக்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ரேட்டிங் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா my rating for this product will be இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான ஹானஸ்ட் ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார்தானா
ரிவ்யூஸ் பை ஹத்தனா அண்ட் இன்ஸ்டாகிராமில் பெஸ்ட் சஜஷன்ஸ் ஷேர் ஃபாலோ லைக்